வணக்கம் பேராசூட் கல்ப விவசாயிகளுக்கு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை தாலுக்கால பாலவாடகை கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னா 2 உரம் வச்சு ஒரு விவசாயி இயற்கையாக பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டு. அதை வச்சு தென்னை மரத்தில் எப்படி ஈல்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா சார்? பழனிசாமிங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், ஆட்டு எரு பற்றி பண்ணிட்டு இருக்கீங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. ஆமாம். இதில் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் ஆனீங்க, அந்த கருத்தில் வந்து நம்ம மற்ற விவசாயிகள் சொன்னால் நல்லா இருக்குங்க சார். தண்ணி வசதி கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துக்கு போனேங்க. இது இயற்கை விவசாயத்துக்கு ஃபெர்டிலைசர் உரம் வச்சா மரம் தாங்கிறது இல்லைங்க. அதனால் மண்புழு உரமும் ஆட்டாம்புழக்கையும் வச்சேன். மண்புழு உரம் வந்து நான் கோபர் கேஸ் யூஸ் பண்ணி அதிலிருந்து எடுத்து தான் மண்புழுவுக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் 2வது ஆடு வளர்த்துனா சைடு இன்கம் தானுங்க. அதனால தான் நான் ஒரு சிறு விவசாயிங்கிறதுனால அதை 2ஐயும் செஞ்சால் தான் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. எவ்வளோ வருஷமாக சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமாகவே. 10 வருஷமா? சூப்பர் சார். 10 வருஷமா. எந்த நம்ம கெமிக்கல் உரமே கொடுக்கறது கிடையாது இல்லைங்க. இந்த 2 உரம் தான் ஓட்டம் மட்டும் கொடுத்துட்டுருக்குறேங்க. ஓகேங்க சார். அது கொடுக்கலாம் இல்லைங்க, அது வந்து மேலால் கொடுக்கறது. ஓகே சார். நுண்ணோட்டம் மாத்திரம் கொடுத்துருக்கு. இது 2 பத்தாதுன்னு சொன்னதுனால தான் அதையும் கொடுக்குறேங்க. ஓகே சார். அப்புறம் இதுலேருந்து வெறுமை வாசம் கூட எடுக்கிறேங்க. அதையும் அப்பப்போ 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொரு மரத்துக்கு வந்து 1/4 லிட்டரு அல்லது அது இருக்கிறத பொறுத்து யூஸ் பண்ணிருக்கிறேன். வெறுமை மாசம்னு சொன்னீங்களா சார்? ஆமாம். அது எப்படி நம்ம எடுக்கிறீங்க, தயார் பண்ணுறீங்க? மண்புழு உரம் தயாரிக்கும் போது அதுலேருந்து வர்ற அதுலேருந்து வர்ற கழிவு தண்ணி வந்து லிக்விடாக தான் வருங்க. அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டர் யூஸ். ஒவ்வொரு லிட்டருங்க சார். அதுங்க சார். இப்போ மண்புழு உரம், ஆட்டு எரு வச்செல்லாம் பண்ணினீங்க. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதாவது ஃபெர்டிலைசர் வச்சா பாதிப்பு அதிகம் சொல்லி நினச்சி தான் இது பண்ணேங்க. சரிங்க சார். ஆர்கானிக்காக பண்ணணுங்கிற ஒரு இது வந்தது. நிறைய இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் வருதில்லைங்க. ஆமாம் சார். அதனால தான் களைக்கொல்லி, இந்த மருந்து, ஃபெர்டிலைசர் உரம் இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். செலவும் கொஞ்சம் அதிகமாக தான் வருதுங்க. அதனால தான் இயற்கை நம்ம சார்ந்து நம்மக்கிட்ட இருக்கிறதவே வச்சு பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பண்ணேன். கண்டிப்பாக சார். ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஐடியா தோணி இருக்காது இல்லைங்க? இப்போ மண்புழு உரம் எங்கே வாங்கணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்காது இல்லைங்க? அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம்? அது பக்கத்தில் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய 2-3 மீட்டிங்களுக்கு எல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. ஓகேங்க சார். அதுலேருந்து தெரிஞ்சிட்டுங்க. சரிங்க. சரி, நம்மளும் இது கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுங்க. ஃபெர்டிலைசர் போட்டு அதிகமாக ஈல்டு வருதுன்னு கொஞ்ச நாளைக்குங்க. அப்புறம் மறுபடியும் ரொம்ப இதை தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது வீக் ஆகிடுங்க. இந்த இயற்கை விவசாயம் பண்ணையில் ஓரளவுக்கு சமாளிச்சுக்க இருக்குங்க. ஈல்டு கொஞ்சம் குறையுங்க, இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்குங்க. செலவெல்லாம் நம்மளுக்கு எப்படிங்க சார்? செலவு இதில் கம்மி தானுங்க. அதாவது அதை விட 3 பங்கு தான் வருங்க. சரிங்க. அதை விட கம்மியாக தான் வருங்க. 3 பங்குன்னு வச்சுக்கலாங்க. நம்ம உழைப்பு தான் அதிகமாக தேவைப்படுதுங்க. சார் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் மண்புழு தயாரிக்கிற அந்த இடத்துல கொஞ்சம் காமிக்க முடியுமா சார்? காமிச்சிங்கன்னா மற்ற விவசாயிகளுக்கு நம்ம சொல்லிடலாங்க சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சார் ஆட்டு எரு எல்லாம் தோட்டத்தெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, ஆனால் நீங்கள் தொட்டி கட்டி உள்ள போட்டு வச்சுக்கணும் சார் ஆட்டு எரு. என்ன காரணங்க? இல்லை, அது மண் கலக்காமல் இருக்கிறதுக்காக சுத்தமாக இருக்குன்ட்டு. ஓகேங்க சார். அப்படியே கும்மி சேர்த்தினாலும் அதைய தண்ணியில் போட்டு. சரிங்க சார். மண் இது தனியாக இருந்தால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபியூராகவும் கிடைக்கும். ஓகேங்க சார். நம்ம எவ்வளோ கிலோ சார் கொடுக்குறீங்க மரத்துக்குங்க? மரத்துக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா 5 கிலோங்க. சிம்பிள் வரும் 5 கிலோ. ஓகேங்க சார். 10 கிலோ கொடுத்துருவோங்க. சரிங்க சார். 3 மாதத்துக்கு ஒருக்கா. அதெல்லாமே இதுலேருந்து வர்ற வெறுமை வாசு இருக்குங்க தனியாக, அதை மேலால் ஊற்றி விட்டுருவோங்க. ஓகேங்க சார். அதுக்கு மேலே இந்த மைக்ரோ நியூட்ரன்ஸ், நுண்ணூட்டச்சத்துக்கு அது மாத்திரம் தான் கொடுக்குறாங்க மரத்துக்கு. ஆட்டெரு தனியாக போட்டு வச்சுக்கணும். மண்புழு வந்து அப்போ மொத்தம் 6 தொட்டிங்க மொத்தம். சரிங்க. ஒன்று இது பண்ணிவிட்டு பாக்கி பூரா மண்புழு பண்ணிட்டு இருக்கிறேன். மண்புழு நம்ம ஃபுல்லாக தோட்டத்து ஃபுல்லாகவும் இருக்காங்க சார் நம்மளுக்கு? கண்டிப்பாக இருக்குங்க. இதுலேருந்து வர்ற முட்டைகளில் கோழி இது மரக்கெட்டு போடுற மாதிரி. ஆமாம் சார். அதுக்குள்ளேயே வந்துடுதுங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே. சார் இந்த வெறுவை கம்போஸ்ட்டுங்க, அப்புறம் ஆட்டு எரு, வெறுமை வாசம் எல்லாமே காமிச்சிங்க. ஆமாம். இது எப்படி யூஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ நாள் இடைவெளிக்கு யூஸ் பண்ணலாம்? 3 மாதத்துக்கு இருக்காங்க.
அதாவது மழை காலத்துக்கு முன்னாடியே போட்டுக்கணுங்க. Okay. மழை பெஞ்சதுக்கு பின்னாடி ஒரு தடவை போட்டுருவேன். இந்த மாதிரி 2 டைம் 3 டைம் கண்டிப்பாக போடணுங்க. முதல்ல இப்போ ஆட்டிரு, சரிங்க சார். அதுக்கு மேலே மண்புழு வரும். மண்புழு வரும். அப்புறம் வெறுமி வெறுமி வாஸ். அதுலேயே ஊற்றி விட்டு நம்ம மரத்தை சுற்றியுமே ஊற்றி வரோம். இல்லைங்க. சரிங்க. இந்த தண்ணி பத்தாக்குறை தண்ணி இருக்கும்போதே ஆகாம போடலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க சார். ஆனால் இது வந்து நான் கொஞ்சம் பறிச்சுட்டு அதுக்குள்ளேயே போட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடி விட்டுருவீங்க. இந்த மெத்தடில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ கிலோங்க சார் கொடுக்குறீங்க மொத்தமாக ஒரு மரத்துக்கு? கிலோங்க. 5 கிலோ. மண்புழு உரம் 5 கிலோ, ஆட்டு புளக் வந்து 5 கிலோ. ஓகே சார். அப்புறம் அது வெர்மி வாஸ் வந்து ஒரு 1/4 லிட்டர்லேருந்து ஒரு 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் வரைக்கும் நம்ம இருக்கிறத பொறுத்து அப்படியே அதே இடத்துல ஊற்றி விட்டுறாங்க சார். மரத்து அது மேலேயே அதே இடத்துல ஆமாம், எல்லாமே ஊற்றி மொத்தமாக நம்ம மண்ணை போட்டு போட்டு மூடி விட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிறது. சரிங்க சார். சைடு ஒரு சைடுன்னா அடுத்த சைடு ஒரு டைம் மாற்றி மாற்றி போட்டுக்கிறது. இப்போ நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரீங்க சார். இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிருக்குங்க? அதுதான் குவாலிட்டி நல்லா இருக்குங்க, தரமானது. இயற்கை ஃபெர்டிலைசர் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான ஒரு உரங்களை வச்சு பயன்படுத்துறதுனால குவாலிட்டி நல்லா இருக்குங்க. மேக்ஸிமம் எண்ணெய் தான் அடி. என்னதான் எவ்வளோ லிட்டர் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கிறீங்க? வாரத்தில் எப்படியும் ஒரு 20 லிட்டர் 30 லிட்டரில் போயிடும். இப்போ நம்ம காய் வந்து நம்ம விற்கிறத விட இப்போ எண்ணெய் ஆட்டி நம்ம எண்ணெய் தயாரித்து வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் லாபம் கிடைக்கும். ஆமாங்க, அந்த பின்னாக்கு நம்ம மாட்டுக்கு தேவைப்படுதுங்க. ஓ, எண்ணெயும் ரேட்டும் கிடைக்குது. தேங்காயை விற்றோம்னா இந்த ஆர்கானிக்குன்னு சொல்லி கேட்டாலும் ஒருத்தர் அதிகமாக கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதனால நான் எண்ணெயை விற்றுட்டு நான் அதில் வர்ற இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சார் இவ்வளோ நேரம் எங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் பார்த்தீங்கன்னா கெமிக்கலே இல்லாமல் தேங்காய் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பார்த்தீங்கன்னா பாய்சனாக இருக்குது, அதனால் அது எனக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கல, அதனால் நான் இயற்கையாகவே பண்ணியிருக்கேன்னு சொல்லி சார் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் பண்ணுறது. நன்றிங்க சார். நன்றி.